ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு டிஐஒய் தான். ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வந்து சிம்பிளாக நம்மளே வீட்லேயே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் பண்ணலான்னு தான் பார்க்கணும். சாரீ வந்து இதுதான், ஒரு நல்ல கோட்டா சாரீ. கீழே வந்து இந்த டெம்பிள் பார்டர் வந்திருக்கு. இதோட வந்த ரன்னிங் மெட்டீரியல் தான் இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் போட் நெக் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து 4 டாட்ஸ் வச்சுட்டோம். சாரி, இது பேக்கில் வரணும். அந்த பார்டர் கீழே வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு 4 டாட்ஸ் வரும். ஸ்லீவுக்கு வந்து இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அகெயின் பேக்கில் வந்து போட் நெக்லேயே வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரும் இல்லையா, இது எடுக்கும்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துட்டு பேக் ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். அகெயின் இந்த டோரியும் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஃப்ளவர் டைப்பில் வந்து ஸ்லீவுக்கு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மெட்டீரியலே வச்சுருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஓவர் மெட்டீரியல் தான், என்கிட்ட இருந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு டிசைனிங், இங்கே வந்து 2 ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னொரு ஃப்ளவர் மட்டும் இந்த இடத்துல வைக்கலான்ட்டு, சரி அது பண்ணும்போது உங்களுக்கு காட்டலாம், அப்படியே வீடியோ ஷூட் பண்ணலான்றதுக்காக அதை ஃபிக்ஸ் பண்ணல. அந்த மெட்டீரியல் வந்து நான் காட்டுறேன். இது வந்து நெட்டு, இந்த ஃப்ளாரல் இருக்கும் இல்லையா, இப்போ நல்லா தெரியுது. இந்த நெட்டில் இருந்து நான் ஒரு ஃபேப்ரிக் மட்டும் இப்படி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தமாரி ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த ஃப்ளவரோட அந்த எட்ஜில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு, இதை வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தச்சு விட்டுலாம். கொஞ்சம் தச்சு விட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இந்த இடத்துல இந்த பொசிஷனில் வந்து வைக்கிறேன். வந்து இதுக்கு இந்த ஃப்ளவருக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக ஜஸ்ட் கையில் வச்சு பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது இது கீழே ஏதாவது பேஸ் வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தச்சு விட்டுடலாம். கரெக்டாக கரெக்டாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம நார்மல் த்ரெட்டும் சோவிங் நீடலும் வச்சு இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச்சஸ் மாதிரி தச்சு விட்டுடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுறேன். இந்த எட்ஜஸில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை கூட போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட்டு நார்மல் இந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, அதுதான். இதை ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலில் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டிச்சஸ் இல்லை ஜஸ்ட் இப்படி தான் நார்மல் இந்த டிசைன் வந்து தெரியும். நம்ம வீட்டிலேயே வந்து இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக அழகாக ஒரு எலிகன்ட் டிசைன் வந்து நம்ம. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிசைனிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து வந்துட்டுருக்கோம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டிசைனிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.